சிஎஸ்கே ட்ரேடு அதுவும் சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காட்டு தீயா பல பக்கம் பரவிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா, அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷமாக சிஎஸ்கேக்காக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா மேட்சஸை ஜெயிக்க வச்சிருக்காரு. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா 2023 ஃபைனல்ஸு கடைசி 2 பால் 10 ரன் அடிக்கணும், ஒரு 6 அதுக்கு அடுத்து ஒரு 4ன்னு அடித்து அந்த ஃபைனல்ஸை சாத்தியப்படுத்தினதே பார்த்திங்கன்னா, அதுவும் குஜராத் டைட்டன்ஸ் மாதிரியான ஒரு டீம் கூட நிறையா மழை ட்ராமா அப்படின்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா கடைசி ஃபைனலில் அப்படி ஒன்று ஜெயிச்சு கொடுத்து சிஎஸ்கேவை ஒரு 5வது முறையாக கோப்பையை வாங்க வச்சார். அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு தேவையான ஒரு அசெட் அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக இப்போ சஞ்சு சாம்சனை இவங்க உள்ளே கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, இப்போ தோனி மாதிரியான ஒரு ஆள் போயிட்டார் அப்படின்னா பிராண்ட் வேல்யூ டீமுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கே பெருசாக வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக அவருக்கு வந்து நிறையா சான்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் வந்து சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வயசும் கம்மி, இன்னும் ஒரு 5 வருஷம் கிட்ட அவருக்கு ஒரு ப்ரைம் டைம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சேம் வந்து தோனி மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து இவங்க சஞ்சு சாம்சனை வந்துட்டு ரேட் பண்ணி வாங்கிறதாகவும் ட்ரேட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சஞ்சு சாம்சன் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்லேருந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஐபிஎல் எடுத்து வச்சு பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் 1 டவுன் வந்திருக்காரு, மிடில் ஆர்டர் ஆடி இருக்காரு, பட் எல்லாமே இருக்குது. பட் இன்டர்நேஷ்னலாக வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனிங் தான் ஆடிட்டுருக்காரு. ப்ளஸ் நீங்கள் மோஸ்ட்லி அவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குமே அவர் ஓப்பனிங் இல்லை 1 டவுன் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே தான் வந்து ஆடிட்டுருப்பார். ஸோ இப்படி வரும்போது ஆல்ரெடி இங்கே ஓப்பனிங் ஸ்லாட்டில் நிறையா பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ சின்னதாக ஒரு கம்பேரிசனாக போட்டுருவோம். ருத்ராஜ் கெய்க்வாட் வெர்சஸ் சஞ்சு சாம்சன் கேப்டனாக என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பேட்டராக என்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். அந்த இமேஜில் நீங்கள் நல்லாவே பாருங்கள். இப்போது நீங்கள் சஞ்சு சாம்சன் வந்து பேட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ் எ கேப்டனாக இன்னிங்ஸ் மொத்தம் 66 இன்னிங்ஸு. அதில் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா 19 இன்னிங்ஸுங்க. ரன்ஸாக பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் இந்த 66 இன்னிங்ஸில் 2021 ரன்னும், நாட் அவுட்டாக வந்து 10 முறையும் வந்திருக்காரு. ஆவரேஜாக பார்த்தா 36.8, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 145.71, ஒரு 100 12 50 அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 119. அப்படியே ருத்ராஜ் கெய்க்வாட வந்து பார்த்தோன்னா 19 இன்னிங்ஸில் 705 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நாட் அவுட்டாக 3 முறை வந்திருக்காரு. 44.6 தான் அவருடைய ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா 142.71, ஒரு 100 அடிச்சிருக்காரு, 650 அடிச்சிருக்காரு. அதே போல் 108 ரன் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டர் வைல் பீயிங் த கேப்டன், அந்த பொசிஷனுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் 2 பிளேயருமே இந்த இடத்துல எடுத்து வச்சு பார்த்தோன்னா, ஒரு தராசாக எடுத்து வச்சு பார்த்தோன்னா நெக் டு நெக்கு தான் இருக்காங்க. பட் சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியராகவே இருக்கார். அதாவது கெய்க்வாடுக்கு வந்துட்டு ரொம்ப சீனியராக இருக்கார். சாம்சன் வந்து ஆவரேஜாக பார்த்தா ஐபிஎல்ல 30 தான் வச்சுருக்காரு. கேப்டனாக பார்க்கும்போது 36 வந்து ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஒரு பிளேயராக ஒரு ஐபிஎல்ல வந்து பார்த்தோன்னா 30, பட் கேப்டனாக பார்க்கும்போது ஒரு 36 வச்சுருக்காரு. இங்கே கெய்க்வாடை நம்ம பார்த்தோன்னா 40 வந்துட்டு ஒரு பேட்டராக வச்சுருக்காரு. அதே போல் சிஎஸ்கே கேப்டனாக இருக்கும்போது 44 வந்து ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஸோ 2 பேர்ட்டையுமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய ஒரு கம்பேரிசன்லாம் பெருசாக இல்லை. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டுமே நல்லா வச்சுருக்காங்க, 140+ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காங்க. சரி, அடுத்து சாம்சனுக்கும் கெய்க்வாடுக்கும் கேப்டனாக ரெக்கார்டு என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டை பார்ப்போம். மொத்தமாக சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பண்ணது வந்து 67 மேட்சுங்க. அதில் 33 வின்னு. பர்சன்டேஜாக எடுத்து வச்சு பார்த்தோன்னா 49.2. அதுக்கப்புறமா லாஸ்ன்னு பார்த்தா 67 மேட்ச்சில் 33 மேட்ச் வந்து லாஸு. ரிசல்ட் இல்லாத ஒரு மேட்ச்னால் ஒரு மேட்ச் இருக்குது. அதே போல் இங்கே கெய்க்வாட் எடுத்து வச்சு பார்த்தோன்னா 19 மேட்ச்சு, 8 வின்னு, 42.1 தான் வின் பர்சன்டேஜ். அதே போல் லாஸ்ன்னு பார்த்தா 11. இந்த மேட்ச் அதாவது நோ ரிசல்ட் மேட்ச்னு எதுவுமே இல்லை. இது நம்ம பார்க்கும்போது சாம்சன் வந்துட்டு இதில் ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து இது நிரூபிக்குது. மொத்தம் 67ல் அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33 வின்னு, 49.2 வந்து வின் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது கெய்க்வாட் இன்னும் கேப்டனாக வந்து பெருசாக வரலை. 2 சீசனாக அவர் கேப்டன்சியில் இருந்தாலும் நிறையா மேட்சஸ் அவரால் பண்ண முடியலை. லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 3-4 மேட்ச்க்கு அப்புறமே வந்து இன்ஜுரி ஆகிட்டார்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்துட்டு கெய்க்வாடுக்கு வந்து சாதகமாக இல்லை. இதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா, சாம்சன் வந்து அவங்களுடைய டீம், அதாவது அவர் கேப்டன் பண்ண டீமை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாடு கூட்டு போயிருக்காரான்னு கேட்டால் அவர் இப்போ தான் வந்து கேப்டனில் கத்துக்குட்டியாக இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக டீமை வந்து அவர் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டும் வந்துட்டும் இருக்கார். அவர் ஏற்ற மாதிரியான, அதாவது சிஎஸ்கே அப்படின்னா தோனி கிட்ட இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டாக இருக்கும் எல்லாமே. பட் ஆனால் இங்கே ருத்ராஜ் கெய்க்வாட் டீமில் பார்த்தீங்கன்னா பேசர்ஸே எக்கச்சக்கமான பேசர்ஸாக இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அது ஒரு மைனஸாகவும் இருந்திருக்கு. சரி, அடுத்து பார்த்தோன்னா சாம்சன் வர்சஸ் கெய்க்வாடில் ரெக்கார்டஸை பிளேயராக பார்க்கலாம். ரெக்கார்டஸை பிளேயராக பார்த்தோன்னா மொத்தம் 172 இன்னிங்ஸில் 4704 ரன் அடிச்சிருக்காரு. நாட் அவுட்டில் 20 முறை வெளில வந்திருக்காரு. அதே போல் ஆவரேஜாக பார்த்தோன்னா 30.95, ஸ்ட்ரைக் ரேட்டு 140 கீழே, அதாவது 139.5. அப்புறமா 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 50-26 அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்னு பார்த்தோன்னா 119 அடிச்சிருக்காரு. அதே போல் கெய்க்வாட் கிட்ட வந்து பார்த்தோன்னா 70 இன்னிங்ஸில் 2502 ரன் அடிச்சிருக்காங்க. 8 முறை நாட் அவுட்டாக வெளில வந்திருக்காது. 40.35 வந்து ஆவரேஜ், 37.47 தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கு. அதே போல் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 20 50 அடிச்சிருக்காரு, 108 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. இந்த ஸ்டாட்டை எடுத்து வச்சு நம்ம பார்த்தோன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸாக வந்து பெட்டராக தெரிகிறார் சஞ்சு சாம்சனுக்கு. கிட்டத்தட்ட கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா 100 கேம்குள்ளே தான் ஆடிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்திலே வந்து சஞ்சு சாம்சனை சில இடங்களில் வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் கெய்க்வாடோட ஆவரேஜ் நம்ம பார்த்தோன்னா 40, ஆனால் சாம்சனோட ஆவரேஜ் வந்து 30 தான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கெய்க்வாடை வந்து யூனிக்காக காட்டுது. இங்கே கெய்க்வாட் வந்து இன்னும் கேப்டனாக முன்னேறலை, அவருக்கான சான்சஸும் நிறைய கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் கெய்க்வாடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் வந்து ஒரு வேறுபாடுகள் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த ஸ்டாட் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள், யார் சிஎஸ்கேக்கு கரெக்டான கேப்டனாக இருப்பா அப்படின்னு.